வெல்கம் டு விஎன் சமையல். இன்னைக்கு நாம செய்ய போகிறது பிரெட் ஆம்லேட். அதை எப்படி நம்ம சுவையாக செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். பிரெட் 2, ஒரு வெங்காயம், 4 முட்டை, மிளகாய் தூள், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மல்லி இலை, மிளகு சீரக பொடி, உப்பு. பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம். இப்போ 4 முட்டையை உடைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டோம். இதோட நம்ம வச்சிருக்க பொருளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லி இலை சிறிதளவு. இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு சைடும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கலக்கி வச்சிருக்க முட்டையை தவால ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரெட்டை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அதை அப்படியே இப்படி திருப்பி வச்சிடலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கமும் மடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுட சுட சுவையான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஆம்லேட்டை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஆம்லேட்டை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிரெட்டை இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பிரெட் ஆம்லேட் எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பிரெட் ஆம்லேட்டை கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம விஎன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.